இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவாரம் பூ துவையல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நார்மல் பேனோ கடாயோ என்ன இருக்கோ ஹீட் பண்ணிக்கோ. 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு இப்போ கலர் மாறுது. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாளிக்க எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போடுங்க, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைப்பட ஒரு தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அந்த ஆவாரம் பூ போட்டு வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். இப்போ அது கூட நம்ம தேங்காய் போட்டுக்கிறோம். 2 டீஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கோம். நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுத்து. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இல்லாட்டி அம்மிக்கல் இருக்கோங்க, அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. வேணுன்றவங்க காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பை போட்டுரும். வேணும்னா தாளிச்சிக்கோங்க, வேண்டாம்னா அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. ஒரு தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. உளுந்து போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க.